வானொலி உழைக்கும் மக்களின் எளிமையான பொழுதுபோக்கு சாதனம். நாட்டின் கடைக்கோடி குக்கிராமம் முதல் மலைப்பிரதேசங்கள் வரை தகவல்களை கொண்டு சேர்க்கும் எளிமையான சாதனம் வானொலிதான். பேரிடர் காலங்களில் மின்சார வசதி, இணைய வசதி துண்டிக்கப்பட்டாலும் பேட்டரி மூலம் செயல்படும் கையடக்க வானொலி பெட்டிகளே மக்களுக்கு முன்னெச்சரிக்கை தகவல்களை கொண்டு சேர்க்கும் உற்ற துணைவனாக திகழ்கின்றன. கடும் உழைப்பை மேற்கொள்ளும் பலருக்கும் பக்கத்தில் இருக்கும் வானொலியில் கசியும் இசை உழைப்பின் களைப்பை களிப்பாக மாற்றுகிறது. பொழுதுபோக்கு மட்டுமல்லாது தேவையான தகவல்கள் மற்றும் வழிகாட்டுதல்களையும் அளிப்பதில் வானொலி முன்னிலை வகிக்கிறது. பிப்ரவரி 13 உலக வானொலி தினம். இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலியின் சென்னை நிலையம் செயல்படும் விதத்தை அறிந்து கொள்ளும் ஆவலில் பயணப்பட்டோம். கடற்காற்று தாளாட்டும் வங்க கடல் ஓரம் கம்பீரமாக அமைந்திருக்கிறது சென்னை வானொலி நிலையம். 1946 பிப்ரவரி மாதம் 13 யுனைடெட் நேஷன்ஸ் ரேடியோ எனப்படும் ஐநா சபையின் வானொலி நிலையம் தொடங்கப்பட்ட நாள். யுனெஸ்கோ என்று அழைக்கப்படும் ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு ஐநா சபையின் வானொலி நிலையம் தொடங்கப்பட்ட பிப்ரவரி 13 உலக வானொலி தினமாக ஆண்டுதோறும் கடைபிடிக்க முடிவெடுத்தது. 2011 யுனெஸ்கோ அமைப்பால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த முடிவை 2012 டிசம்பர் மாதம் 18 ஐநா பொதுச்சபை அங்கீகரித்தது. நூற்றாண்டுகளுக்கும் மேலான நீண்ட வரலாற்றை கொண்டது வானொலி. தகவல், பொழுதுபோக்கு மற்றும் கற்பித்தல் இவற்றை உள்ளடக்கிய ஒரு நூற்றாண்டு பயணம் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான சர்வதேச வானொலி தினத்திற்கு யுனெஸ்கோ அறிவித்திருக்கும் கருப்பொருள். சிறந்ததொரு தகவல் தொடர்பு சாதனமாக திகழ்ந்த கடந்த காலம், இணைய உலகின் போட்டிகளை சமாளித்து பயணப்பட்டு கொண்டிருக்கும் நிகழ்காலம், தொடர்ந்து இதே ஆளுமை திறனுடன் பயணிக்கவிருக்கும் எதிர்காலம், இவை மூன்றையுமே பிரதிபலிக்கிறது ஐநா சபை கொடுத்திருக்கும் கருப்பொருள். சரி, அந்த நாட்டுல யாராவது மதுபானம் அவங்க வைஃபோட அனுமதி இருந்தாதான் வாங்க முடியும். என்ன புதுசா இருக்கு? இதெல்லாம் நம்ம நாட்டுல அமல்படுத்தினா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ்வளவுதான். ரேடியோவை மார்க்கோனி கண்டுபிடிச்சார் அப்படின்னு நாம் பள்ளி பாடத்திலேருந்து படிச்சுட்டு வரோம். உண்மைதான், மார்க்கோனி தான் வானொலியை கண்டுபிடித்ததில் முக்கிய பங்கு வகித்தவர். இந்த வானொலி இப்போ நூற்றாண்டு விழா அப்படின்னு நம்ம சொன்னால் கூட கிட்டத்தட்ட 1890 இந்த வானொலி படிப்படியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இத்தாலியைச் சேர்ந்த குக்லிமோ மார்க்கோனி கண்டுபிடித்தார் என்பதோடு கூட இந்தியாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி, அப்புறம் ஐரோப்பாவை சேர்ந்த வேறு சில இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி பல பேருடைய கூட்டு முயற்சி இந்த கண்டுபிடிப்பில் இருந்திருக்கு. அதிலே முன்னோடி கண்டுபிடிப்பில் இந்தியாவை சேர்ந்த ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. அது பற்றி இந்த மேனாட்டார்கள் எழுதுகிற வரலாற்றை யாரும் சொல்கிறது கிடையாது. 1895 தான் இந்த கண்டுபிடிப்பின் முதல் கட்டம் தொடங்குகிறது. ரஷ்யாவில் அலெக்சாண்டர் எஸ் போப்போ அப்படிங்கிறவர் அந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிக்கல் சொசைட்டியில் இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் ப்ராபகேஷன் பற்றி அவர் செய்த ஒரு கருவியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறார். அதே ஆண்டில் மார்க்கோனியும் இந்த ரேடியோ சிக்னல்ஸை ஸ்பீச்செல்லாம் அனுப்பலை. இந்த மோர்ஸ் கோடு கம்பி இல்லாமல், மோர்ஸ் கோடுங்கிறது கம்பி தொடர்பில் அனுப்புறது. அவர் கம்பி இல்லாமல் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் மூலமாக அனுப்புறத ஒரு 400 மீட்டருக்கு அனுப்பி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினார். அதே ஆண்டு கல்கத்தாவில் நம்ம ஜெகதீஷ் சந்திர போஸ் டவுன் ஹால்லேருந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் ஒரு 75 அடி சுவர்கள், இந்த மாதிரி தடைகள்லாம் தாண்டி அனுப்பிச்சு 75 அடி தொலைவில் உள்ள ஒரு மணியை ஒலிக்க செய்தார் இந்த சமிக்கை மூலமாக. அதே போல் கொஞ்சம் வெடிமருந்தை வெடிக்க வைத்தார். அனைவருக்கும் உலக வானொலி நாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். வானொலி என்பது மகத்தான ஒரு சாதனம்.
அந்த சாதனத்தோடு 36 ஆண்டுகள் பயணித்த என்னுடைய அனுபவத்தில் தமிழ் சமூகத்திற்கு என்னாலான பணிகளை செய்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், சமூகவியல், தத்துவம், வாழ்வியல், தொழிலியல், இலக்கியம், கலை மேம்பாடு ஆகிய துறைகளில் வானொலி ஆற்றி வரும் பணிகள் மிகச் சிறப்பானவை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த துறைகளில் உயர்வும் மேம்பாடும் காண்பதற்காகவே அல்லும் பகலும் பாடுபடுவது வானொலி. என்னுடைய 36 ஆண்டு கால பயணத்தில் 1500க்கும் மேற்பட்ட இலக்கிய, திரைப்பட மற்றும் கலை சார்ந்த ஆளுமைகளை நேர்முகம் காணும் வாய்ப்பு கிடைத்தது. அதேபோல் 2000க்கும் மேற்பட்ட கலை, இலக்கிய, பட்டிமன்ற மற்றும் கருத்தரங்க, கவியரங்க நிகழ்ச்சிகளை விழாக்களாக நடத்தும் வாய்ப்பு கிடைத்தது. இவையெல்லாம் இந்த சமூகத்திற்கு நம்மாலான பணிகளை செய்தோம் என்ற மன நிறைவை எனக்கு தருகிறது என்றே சொல்ல வேண்டும். எத்தனை மீடியாக்கள் வந்த போதிலும் கூட வானொலி என்பது சமூகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஊடகமாக இருப்பதால் இதன் வளர்ச்சி என்பது என்றென்றும் நிரந்தரம் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவெங்கிலும் இருக்கின்ற லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான நேயர்கள் இன்னமும் அகில இந்திய வானொலியுடன் உரிமையான உறவை தொடர்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய உறவு இருக்கும் வரை அகில இந்திய வானொலியின் சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று நான் ஆழமாகவும் திடமாகவும் நம்புகின்றேன். அனைவருக்கும் மீண்டும் உலக வானொலி நாள் நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெக்னாலஜி வளர்ந்துட்டு வரும்போது முதல் உலகப் போர் 1914 மூண்டப்ப இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் ரொம்ப தேவையாக இருந்தது. ஆனால் ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர்ஸ் அதிகமாக இல்லை. அதனால் இந்த அமைச்சர்ஸாக இருக்கிற நிறைய பேரை வந்து ஆர்மியை ரெக்ரூட் பண்ணி அவளை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி இந்த போர் சமயத்தில் அவசர கம்யூனிகேஷன்லாம் அனுப்ப ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு அவங்கள பயன்படுத்தினாங்க. அந்த போர் 1918 முடிஞ்ச உடனே இந்த போரில் நிறைய அனுபவம் பெற்ற ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து அமைச்சர்ஸாக எகைன் இந்த மாதிரி கம்யூனிகேஷனை ரிசீவ் பண்ண வேண்டியது, அனுப்ப வேண்டியது, இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டிருந்தாங்க இளைஞர்கள். அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் அது. அதில் வந்து ஃப்ராங்க் கார்னார் ஒரு அமைச்சர், அவர் வந்து கொஞ்சம் நிறையா என்ன செஞ்சார்னாக்க, அவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தார். இந்த மாதிரி ஒயர்லெஸ் விற்பனை செய்கிற ஒரு கம்பெனியில் மாடியிலேருந்து அந்த ஒரு சின்ன டிரான்ஸ்மிட்டரை வச்சு அவர் வந்து வெறும் சிக்னல் மட்டும் அனுப்புறது இல்லாமல் சில ஸ்பீச்சு, சில நியூஸு, அப்புறம் வந்து கிராம்ஃபோன் பாட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் அனுப்ப ஆரம்பித்தார். அதை கேட்ட இளைஞர்கள் நிறையா ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர்ஸு இதை நிறையா இவரோட டிரான்ஸ்மிஷனை கேட்க ஆரம்பித்தாங்க. அவருக்கு ரசிகர்கள் நிறையா சேர ஆரம்பித்த பிறகு நிறைய பேருக்கு அடுத்து அதான் அப்போ வந்து ரெகுலரில் இன்றைக்கி நாளைக்குன்னு கிடையாது, டைம் கிடைக்கும் போது செய்வார். அந்த மாதிரி இருந்தது. உடனே நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அடுத்த ஷோ எப்போ, நெக்ஸ்ட் ஷோ எப்போ, இந்த மாதிரி ஃபோன் வந்து 24 ஹவர்ஸுக்கு வந்து அவருக்கு தொந்தரவாக இருந்த உடனே நம்ம ரெகுலராக இந்த நாள்லேருந்து ஒன்று ஆரம்பிச்சிடுவோம், நம்ம ஃபிக்ஸட் பாயிண்ட் சார்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர் ரெகுலராக ஃபிக்ஸ் பண்ணி சில டிரான்ஸ்மிஷனை ஆரம்பித்த உடனே அவங்க கம்பெனி பிரசிடெண்ட்டாக வைஸ் பிரசிடெண்ட்டு அவர் என்ன நினச்சாருனாக்கா, இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னா இந்த ரேடியோ செட்டை நிறையா விற்பனை பண்ண முடியும், நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்கன்னு அவருக்கு கொஞ்சம் வசதியில் செஞ்சு கொடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. அப்படி பண்ணும்போது டெய்லி அவர் வந்து சண்டேஸில் இந்த கிராம்ஃபோன் ரெக்கார்டு பாடல்கள் ஒளிபரப்புறது இப்படி ஆரம்பித்தார். இப்படி ரெகுலராக பண்ணினதுனால அவரிடம் உள்ள கிராம்ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போட்டு தீர்த்தது திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கிராம்ஃபோன் விற்பனை செய்கிற ஒரு கம்பெனி வந்து, நான் உங்களுக்கு ரெக்கார்டு கொடுக்குறோம், நிறையா ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் ஒரே ஒரு காரியம் செய்யணும், இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்த கடையில் வாங்கலாம், இந்த கம்பெனியில் வாங்கலாம்னு நீங்கள் அறிவிப்பு கொடுங்க அப்படின்னாரு. இவர் மியூச்சுவல் பெனிஃபிட் தானேன்ட்டு அது செய்ய ஆரம்பித்தார். செஞ்ச பிறகு கொஞ்சம் அவங்களுக்கு விற்பனை அதிகமானது. இப்படி தான் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் ரேடியோவில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. இந்த சின்ன ஸ்டேஷன் 1920 வந்து அப்போ தான் நவம்பரில் வந்து அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல்,
அந்த தேர்தல் பற்றிய செய்தியெல்லாம் இதில் ஒளிபரப்பினாங்க. இது பிட்ஸ்பர்க்கில் இந்த நிலையம் இயங்கிட்டு இப்படி தான் ஒரு ஆர்கனைஸ்டு ப்ராட்காஸ்ட்டு அமெரிக்காவில் 1920 ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அரசாங்கம் அந்த சில நியதிகளை ஏற்படுத்தி ஒரு நிறுவன ரீதியாக 1922 வாக்கில் ரேடியோ ஸ்டேஷன் என்பதெல்லாம் இயங்க ஆரம்பித்தது. இந்தியாவின் முதல் வானொலி ஒலிபரப்பை 1923ஆம் ஆண்டு ஜூன் மாதம் துவங்கியது ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே. அதே 1923ஆம் ஆண்டு கல்கத்தாவில் வானொலி ஒலிபரப்பை துவங்கியது கல்கத்தா ரேடியோ கிளப். 1924ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் வானொலி ஒலிபரப்பு மெட்ராஸ் பிரசிடென்சி ரேடியோ கிளப் மூலம் துவங்கியது. 1927ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதியன்று ஐபிசி எனப்படும் த இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி என்ற ஒலிபரப்பு அமைப்பை அன்றைய இந்திய வைஸ்ராய் இர்வின் அவர்கள் துவக்கி வைத்தார். 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி ஐஎஸ்பிஎஸ் எனப்படும் இந்தியன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் என்ற அமைப்பு தொழில் மற்றும் தொழிலாளர் துறையின் கீழ் இயங்க துவங்கியது. 1935ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மைசூர் பகுதியில் ஆகாஷ்வாணி மைசூர் என்ற பெயரில் தனியார் ஒலிபரப்பு துவங்கியது. 1936ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் இந்தியன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் ஆல் இண்டியா ரேடியோ என்ற பெயரில் இயங்க துவங்கியது. ஒரு நேயர் தான் ஒரு வேண்டுகோள் விடுத்தார் என்றால் கூட அந்த ஒரு நேயர் 1000 நேயர்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னு நினச்சி அவருடைய வேண்டுகோளை நிறைவேற்ற முயற்சி செய்வாங்க. நான் சென்னை நிலைய இயக்குனர் இருந்தப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எஃப்எம் ரெயின்போவில் இரவு 10 மணிக்கு நினைவில் இன்றவன்னு பழைய பாடல்கள் ஒளிபரப்புவோம் அனௌன்சர் அறிவிப்போட. இந்த மாற்றங்கள் ரொட்டீனாக பண்ணும்போது அதை மாற்றி அமைச்சோம். மாற்றி அமைச்சோன்னா 2 நாள் கழிச்சு ஒரு வயதான பெண்மணி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் எஃப்எம் ரெயின்போவில் இந்த பாட்டை மாற்றிட்டீங்க, 10 மணிக்கு இருக்கிற நினைவில் இன்றவை பாட்டை. என்னுடைய அண்ணா 85 வயசாகுது. அவர் ஒரு ஓய்வு பெற்ற பெரிய அதிகாரி. அவரோட அண்ணா அவர் இரவு எப்போவும் உங்கள் பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கிடுவார். இப்போ அந்த 10 மணிக்கு அந்த நிகழ்ச்சி வராதனால அவர் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறாரு. தயவுசெய்து அந்த நிகழ்ச்சியை திரும்ப அதே மாதிரி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவருடைய வேண்டுகோள் நியாயமாக இருக்குது, அது மாதிரி இன்னும் எத்தனையோ வயதானவங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கலான்னு நிகழ்ச்சியை மாற்றி அமைச்சோம். அகில இந்திய வானொலியானது தற்போது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் கூட நமது டிஆர்எம் டிரான்ஸ்மிட்டர் வழியாக அகில இந்திய வானொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்பாகின்றன. மேலும் நமது அலைபேசியில் செயலி வழியாக மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன் வழியாகவும் நமது அனைத்து அகில இந்திய வானொலி நிலையங்களின் நிகழ்ச்சிகளை நம்ம கேட்டு மகிழலாம். அது நியூஸ் ஆன் ஏர் என்ற ஒரு ஆப் உள்ளது. அந்த ஆப் வழியாகவும் நமது அனைத்து அகில இந்திய வானொலி நிலையங்களின் இந்தியாவில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களின் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். மேலும் நமது வானொலியில் தற்போது டிஜிட்டல் டெக்னாலஜி ரெக்கார்டிங்கில் இருந்து ஒளிபரப்பு வரை அனைத்து எக்யூப்மெண்ட் அனைத்து சாதனங்களும் டிஜிட்டல் சாதனங்களாகவே உள்ளன. அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சிகள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் ஒளிபரப்பப்படுவதால் நிகழ்ச்சிகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் தங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்நிகழ்ச்சிகள் அலைபேசியின் செயலி வழியாகவும் ஒளிபரப்பப்படுவதால் உங்களுடைய அலைபேசியில் நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். சமூக நீதியும் முழுமையான இந்தியாவை உருவாக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வருவாய் எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார். வணக்கம்.
ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் 1938 ஆரம்பிக்கப்பட்டது. முதல்ல இது மார்ஷல்ஸ் ரோடில் ஒரு இடத்துல ஆரம்பமாயிருக்கு. அதுக்கப்புறமா காலப்போக்கில் நம்ம பீச் ரோடுக்கு மாறியிருக்கு. இந்த ஆல் இண்டியா ரேடியோ 1938 ஆரம்பிக்கும்போது அப்போ இருக்கிற கவர்னர் ஜெனரல் ராஜாஜி அவர்கள் நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு முதல்ல மக்களை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு. அவருடைய அந்த வாய்ஸும் அவர் பேசின விஷயமும் இப்போவும் நம்மக்கிட்ட அந்த ஆர்கைவ்ஸில் நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கோம். அதனுடைய ஒரு பகுதியை இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். I am talking to you from a great distance and my voice is slightly spoilt by the very good but not yet perfect instrument through which I am speaking. So you may not guess who I am unless I tell you. As the director has told you already, I am Rajagopal Achari and I am speaking from Madras All India Radio Broadcasting Station. அந்த காலத்தில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் லைவ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னோம் இல்லையா. அப்போது ட்ராமா, டாக்ஸ் எல்லாமே. ட்ராமா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. அது எஃபெக்ட்ஸோடு சேர்த்து லைவில் நாங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆல் இண்டியா ரேடியோவில். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறது. முதல்ல எலக்ட்ரிக்கல் ரெக்கார்டிங்கோடு ஸ்டார்ட் ஆகி டேப்ஸில் அந்த ப்ரோக்ராம் பதிவு பண்ணி ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த காலத்தில் டேப் டெக்ஸ் அப்படின்னு டெக்ஸ் இருந்தது. டேப் லோட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கலை அப்படின்னு சொல்லணும். எல்லாராலையும் அந்த டேப் ஹேண்டில் பண்ண முடியாது. அது மேக்னெட்டிக் டேப். அது ரொம்ப ஜாகிரதையாக அது அடுத்த இருக்கிற எம்டி ஸ்பூலில் சுற்றி வச்சு மொல்லமாக அந்த ப்ரோக்ராம் தொடங்குவாங்க. இந்த டேப்ஸ் அதுவும் கூட கடந்து டேட் அப்படின்ற ஒரு இது, அதாவது டிஜிட்டல் ஆடியோ டேப்ஸ் அப்படிங்கிறது சின்னதாக அழகாக நம்ம கேசட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உருவத்தில் நாங்கள் சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அது சிஸ்டமில் போட்டு ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். அது டேட் ரெக்கார்டிங் தாண்டி சிடிஸில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்ச காலம் சிடிஸில் நம்ம ப்ரோக்ராம்ஸ் பதிவு பண்ணுறது, அது கொண்டு போய் சிடி பிளேயரில் போட்டு மக்களுக்கு அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சேர்க்கறது, அதெல்லாம் பண்ணியிருந்தோம். சிடி ஆனதுக்கப்புறமா ஹார்ட் டிஸ்க்ஸ். இப்போது நிறைய ப்ரோக்ராம்ஸ் பெரிய ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலுமே அந்த சிஸ்டம்ஸ்லேருந்து நேட்டியா அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மக்களுக்கு சேர்த்துட்டுருக்கோம். என் பேர் யுவராஜ். நான் ஒரு சொந்தமாக ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அதை உங்கள் முன்னாடி படித்து காட்டுறேன். 18 வருட கனவுகளுடன், பழைய கசப்பான நினைவுகளுடன், புதிய உறவுகளை தேடி சென்ற இடம் கல்லூரி. இதில் நட்பு, காதல், இன்பம், துன்பம் அனைத்தையும் அள்ளி தந்து அற்புதங்களை நிகழ்த்தும் வாழ்க்கையின் துவக்கமே கல்லூரி. பூவின் இதழ்கள் பூவுக்கு அழகு சேர்ப்பது போல் நண்பர்கள் வாழ்க்கையை அழகாக்கும் அற்புதங்கள். தரணி, உன் ஊர் என்ன சிவகாசியா? ஏன் கேட்குற? இல்லை, உன்னை பார்க்க என் மனசுல பட்டாசா வெடிக்குது, அதான் கேட்டேன். அச்சோ, போதும் நிறுத்து. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு எந்திரன் திரைப்படத்துல இருந்து. ஸோ இந்த பாடலோடைய நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸ்டே டியூன் வித் ஆல் இண்டியா ரேடியோ. இது செம்மையான உங்களுக்காக பாடல்களையும் வழங்கிட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியில நான் உங்கள் ஆர்ஜி லீலாவதி. இங்கே தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் இந்த எல்லா பாஷையிலையுமே
ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூட தெலுங்கு தினமும் நமக்கு 1/2 மணி நேரத்துக்கு ప్రోగ్రామ్ நாங்கள் ப்ராడ్காస్ట్ பண்ணிகிட்ருக்கோం. కూచిపూడి నృత్య అలంకరణ గురించి చాలా అద్భుతంగా వివరించారు మేడం. మీరు చెప్పేది ఏంటంటే ఖచ్చితంగా ప్రతి ఒక్కళ్ళు కూచిపూడి ఖచ్చితంగా నేర్చుకుంటారని తప్పకుండా అనుకుంటున్నాను. మా శ్రోతలకు కొంచెం వివరించండి. దీన్ని సంస్కృతంలో భామ వేణి కలాపం అని కూడా అంటారండి. కూర్మావతారం టైంలో అంటే క్షీరసాగర మథనంలో లక్ష్మీదేవి బయటకు వచ్చినప్పుడు అలా ఆ జడ ఆవిడ చేతిలోకి ఎలా వచ్చింది అన్న ఒక వృత్తాంతం కూడా మనకి చాలా ఆసక్తికరంగా ఉంటుంది. దాని గురించి ఒక బ్యాలే కూడా కొంతమంది చేశారు. మరి మీ బాల్యం ఏ విధంగా గడిచింది? మీ చిన్నప్పటి నుంచి ஆல் இண்டியா ரேடியோ சேனல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து சென்னை ஏ, சென்னை பி, ஷார்ட் வேவ் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறமா எஃப்எம் அப்படின்னு சொல்லும்போது எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்டு, இந்த சேனல்ஸ் எல்லாமே இங்கே நாங்கள் இருக்குது. அதிலேருந்து ப்ரோக்ராம்ஸ் போயிட்டுருப்போம். காலப்போக்கில் ரேடியோ செட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சதுனால அந்த சென்னை ஏ அப்படிங்கிற மீடியம் வேவ் டிரான்ஸ்மிட்டரையும் எஃப்எம் டிரான்ஸ்மிட்டரோட சேர்த்து அந்த ப்ரோக்ராம்ஸும் மக்களுக்கு சேரணும் அப்படிங்கிறதுக்காக சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் இந்த ரெண்டும் சேர்த்து நாங்கள் யூனிஃபைடு அப்படிங்கிற ஒரு சென்னை ஏ சேனலில் நாங்கள் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல் இண்டியா ரேடியோ. நேரம் 1:56. வானிலை அறிக்கை. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்ச வெப்பம் நீலகிரி மற்றும் ராமநாதபுரம், தொண்டி மாவட்டங்களில் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்து காணப்பட்டது. மீனவர்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 12:05. ஆல் இண்டியா ரேடியோ. எமது அலைவரிசைகளில் இனி தொடர உள்ள நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்வோம். மாலை 5 மணி அரங்கிசையில் MS பத்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். இரவு 8 மணிக்கு சன்சத் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் டெல்லியிலிருந்து. 9:15க்கு ஸ்பாட்லைட், 9:30க்கு மணி டாக், 9:45க்கு மந்தன் நிகழ்ச்சிகள் டெல்லியிலிருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் FM கோல்டில் பகல் 1:10க்கு மாபெரும் இசை கலைஞர்களின் பிரமிக்கத்தக்க இசை நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது நம் சென்னை வானொலி. இன்று MS சுப்புலட்சுமி அவர்களின் இசை நிகழ்ச்சி இடம்பெற உள்ளது. இந்தியாவின் 4வது நிலையமாக அமைந்த மெட்ராஸ் அகில இந்திய வானொலி நிலையம் துவக்கப்பட்ட 1938ஆம் ஆண்டே கல்வி ஒலிபரப்பையும் துவக்கிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 1954ஆம் ஆண்டு ஜூலை 11 அன்று மெரினா கடற்கரையோரம் அமைந்திருக்கும் தற்போதைய கட்டிடத்தில் இருந்து ஆல் இண்டியா ரேடியோவின் இயக்கம் தொடர்ந்தது. அதே ஆண்டு ரீஜனல் நியூஸ் யூனிட் எனப்படும் பிராந்திய செய்தி பிரிவு துவக்கப்பட்டது. இது எல்லாமே ரவுண்ட் த கிளாக் 24 மணி நேரம் நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. FM கோல்டு அப்படிங்கிறதுமே 24 மணி நேர சேனல். உங்களுக்கு தெரியும், வர்த்தக ஒளிபரப்பு அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர். அந்த காலத்தில் விவித் பாரதியின் வர்த்தக ஒளிபரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விவித் பாரதி ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்போ கூட நிறைய மக்கள் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அது நிறைய என்டர்டெயின்மெண்ட், பேசிக்காக லிசனர்ஸோட இன்டராக்ஷன் தான் நிறைய அதில் இருக்கும். ஒரு காலத்தில் அது தனி ஒரு ஆஃபீஸாக இருந்து, அதாவது விளம்பரங்களோடு சேர்ந்து ப்ரோக்ராம்ஸும் கொடுத்துட்டு இருந்த ஒரு காலம் அது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, இந்த விவித் பாரதி தமிழ் அப்படிங்கிற அந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல் மற்றும் இந்த ப்ரைமரி சேனலோடு இருக்குது. இப்போ இந்த விவித் பாரதி அப்படிங்கிற அந்த CBS வந்து சேல்ஸ் டிவிஷன் அப்படின்னு மாறி இருக்கு. வர்த்தக ஒலிபரப்பு சேவை, கமர்ஷியல் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸோடைய ப்ரைமரி ரோல் வந்து விளம்பரங்கள் வழியாக ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறது. ஆரம்ப காலத்தில் விவித் பாரதியில் மட்டும்தான் விளம்பரங்கள் ஒலிபரப்பப்பட்டது. அதுக்கப்புறம் இதோட ரெஸ்ட்ரிக்ஷன், அதோட ரீச் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருந்ததுனால இதோட சேவை வந்து மற்ற சேனல்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இன்ன வரைக்கும் மற்ற ஸ்டேஷன்லேயும் லோக்கல் புக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. CBSோட கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. கொடைக்கானல் ஸ்டேஷன் தான் ஹையஸ்ட் ரெவென்யூ ஏர்னிங் ஸ்டேஷன்.
தரமான நிகழ்ச்சிகளை இன்னும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நிறைய வருமானம் வருது. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. விவித பாரதியில் இருக்கிற எந்த ஒரு ப்ரோக்ராமே அந்த சிக்னேச்சர் டியூன் வரும்போது நிறைய மக்கள் வந்து ரிலேட் பண்ணிப்பாங்க. நாங்கள் சின்ன வயசில் கேட்டிருக்கோம், நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மியூசிக் கேட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சிக்னேச்சர் டியூன் வரும்போது அவங்க வாட்ச் சரி பண்ணிப்பாங்க. இப்போ 8:15 ஆச்சு, உங்கள் விருப்பம் ப்ரோக்ராம் வருது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு சேனல் வந்து விவித் பாரதி. நேரம் 8:15. பாரதி இப்போ அது வந்து விவித் பாரதி தமிழ் அப்படின்ற பேரில் இன்னுமே அதில் வந்து நிறைய நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் வந்து மக்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டுருக்கோம். இளைய பாரதம் சிக்னேச்சர் டியூன் கூட அந்த காலத்தில் அது வரும்போதே காலையில் 7:15 அப்பா இளைய பாரதம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்ட்டுன்னு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ப்ரோக்ராம் அது. சேர்ந்திசை பாடற் பயிற்சி அது கூட ரொம்ப பாப்புலர் ப்ரோக்ராம். நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் ரேடியோவில் அந்த வர ப்ரோக்ராம்ஸ் வந்து கேட்டு பாடல் கற்றுண்ட காலம் கூட இருந்தது. அப்படி உண்டான ஒரு அற்புதமான ஒரு மீடியம் இது வந்து ஆல் இண்டியா ரேடியோ. அரங்கிசை இப்போவும் கூட அப்போவும் இப்போவும் எப்போவுமே ரொம்ப பாப்புலர் ப்ரோக்ராம். கிளாசிக்கல் மியூசிக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு இது வந்து வேறு எந்த மீடியம்லேயும் இல்லை. இன்றைக்குமே ஆல் இண்டியா ரேடியோ ஆடிஷன்ஸ் அப்படின்னா அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்கியிருக்கிற டிகிரி மாதிரி இப்போவும் கூட சொல்லிப்பாங்க. இங்கே இருக்கிற நிறைய ட்ராமா ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கப்புறமா வந்து சினிமா வந்ததுக்கப்புறமா அதில் திரைப்படங்களில் அவங்க வந்து ரொம்ப பாப்புலராக இருக்காங்க. ஆனால் அவங்க பேக்ரவுண்ட் தெரிஞ்சதுன்னா அவங்க சின்ன வயசில் இங்கே நமக்கு ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்திலேருந்து நாங்கள் பண்ணியிருக்கிற நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம் ஒரு செல்வம் மாதிரி. அதுதான் ஆல் இண்டியா ரேடியோவின் ஆர்கைவ்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஆர்கைவல் ரூம், அதாவது நிகழ்ச்சி ஓல்டு டேப்ஸ் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அனலாகில் இருந்து டிஜிட்டல் ஆர்ட்டு இந்த அறையில் தான் நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சென்னை வானொலியில் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா இப்படி பல நிகழ்ச்சியுடைய ஒலிப்பதிவுகள் 80 வருடங்களுக்கு மேலே இங்கே ஒலிபரப்பாகியிருக்கு. தொழில்நுட்பம் மாற மாற ஒவ்வொரு வடிவத்திலையும் அதை பாதுகாத்து வந்திருக்காங்க நம்முடைய வானொலியுடைய முன்னாள், அதாவது அர்ப்பணிப்பான அலுவலர்கள். இப்போ இதை க்யூ பண்ணியாச்சு. இந்த டேப் ரொம்ப பிரிட்டில் கண்டிஷன், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலைன்னா அந்த டேப்பு கட் ஆகிடும். அந்த காலத்தில் இந்த ப்ராட்காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழில் ஒரு புத்தகம் கொண்டு வருவோம். அது 15 நாளுக்கு ஒரு வாட்டி அந்த புத்தகம் வந்து பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது பேர் தான் வானொலி அப்படின்றது. வானொலி அப்படிங்கிற அந்த இஷ்யூ வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து 1938 1987 ஏப்ரல் வரை ஏறத்தாழ 50 வருஷம், இன்னும் ஒரு வருஷம் நடந்திருந்தால் 50 வருஷம். 50 வருஷங்கிறது ஒரு அரை நூற்றாண்டு காலம்னு வைங்களேன். இந்த 50 வருஷம் இந்த வானொலி இதழ் நடந்திருக்குது. எனக்கு தெரிந்து நான் அறிந்த வரையில் இது மாதிரியான ஒரு நிறுவனத்திலிருந்து வெளிவருகிற ஒரு இதழ் இவ்வளவு நீண்ட காலம் நடந்தது அப்படின்றது எனக்கு தெரியல. 1940ற்கு பிறகு அது வந்து மாதத்தில் 2 முறை அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்துச்சு. ஒவ்வொரு மாதத்தினுடைய 7ஆம் தேதியும்
அந்த மாதத்தினுடைய 22ஆம் தேதியும் வெளிவருகிறது மாதிரியான ஒரு முறையில் அது மாதம் 2 முறை அப்படிங்கிற கணக்கில் வந்தது. இப்போது அந்த மாதத்தினுடைய முதலாவதாக வருகிற 7ஆம் தேதி வருகிற இதழில் என்ன இருக்கும் அப்படின்னா, அடுத்த 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி அல்லது 31ஆம் தேதி வரையிலான நிகழ்ச்சிகளினுடைய விவரங்கள் அதில் இருக்கும். தமிழில் வானொலின்னு வந்தது போல் தெலுங்கில் வாணி அப்படிங்கிற பேரில் இந்த வானொலி இதழ் வந்துச்சு. அதே போல் ஆங்கிலத்தில் வந்து இந்தியன் லிசனர் அப்படிங்கிற பேரில் டெல்லியிலேருந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. உருதுவில் வந்து ஆவாஸ் அப்படிங்கிற பேரில் வந்துச்சு. ஹிந்தியில் வந்து சாரங் அப்படிங்கிற பேரில் இந்த இஷ்யூலாம் வந்துச்சு. இதில் என்னென்னா, இந்தியன் லிசனர் அப்படிங்கிற அந்த இதழ் மட்டும் இப்போ வந்து படிக்க எல்லாருக்கும் கிடைக்கிது. எல்லாருக்குமே கிடைக்கிது. ஏன்னா அதை இணையத்தில் அவர்கள் ஏற்றிவிட்டார்கள். இந்த வானொலி இதழை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறது முக்கியமான ஒரு பணி என்று நான் கருதுகிறேன். அதனால தான் இந்த 2024 உலக வானொலி நாளை கொண்டாடுகிற இந்த சமயத்தில் மக்களுக்கு, குறிப்பாக இதில் தொடர்புடையவர்களுக்கு நான் இந்த விஷயத்தை நினைவூட்டுவதில் ஒரு முக்கியம் என்று கருதித்தான் நான் அதை செய்திருக்கிறேன். நாங்கள் சில முக்கியமான ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒரு உலகளாவிய ராமன் விளைவு கொடுத்த சி.வி. ராமனுடைய உரையை நம்ம இப்போ உங்களுக்கு கொடுக்குறோம். From times immemorial, the charm of flowers has captured humanity. இப்போ அண்ணாதுரையுடைய ஸ்பீச்சை கேட்கலாம். உள்ளத்திலே தோன்றிடும் யோசனைகள் பல பல, சில மட்டுமே என்று கூறுகின்றேன். ஆனால் எல்லா எண்ணங்களும் ஒரு அடிப்படையான லட்சியத்தையே சுற்றி வட்டமிடுகின்றன. கர்நாடக இசையில் டி.கே. பட்டம்மாள் எவ்வளவு முக்கியமான கலைஞர். அந்த காலத்தில் எப்படின்னாக்க கலையே கற்றுக்கணும், கலைக்கே அர்ப்பணத்தை பண்ணிடுவான். கலைக்கு அர்ப்பணம் பண்ணி அதை கலையே மெயினாக வச்சு அதே கற்றுட்டு நிறைய சாதகம் பண்ணி 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 இப்போ நான்லாம் கூட அந்த மாதிரி தான் சாதகமெல்லாம் பண்ணி நிறைய பாட்டு கேட்டு சாதகம் பண்ணி 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 வந்திருக்கு. இப்போது காமராஜருடைய ஒரு உரையினுடைய ஒரு சின்ன பகுதியை கேட்கலாம். காந்தியடிகள் நம்முடைய தேசம் பூராவும் ஒத்துழையாமை இயக்கத்தை பலப்படுத்துவதற்காக, வலுப்படுத்துவதற்காக தேசமெங்கும் சுற்றுப்பயணம் செய்தார்கள். இப்போ கண்ணதாசன் நம்ம மறக்க முடியுமா? உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன். தமிழறிஞர் மு. வரதராசனருடைய உரையை கேட்கலாம். ஆடம்பரமும் திருட்டும் உறவு உடையவை. திருவள்ளுவர் துறவை பற்றி தனியே ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். ஆனால் சிக்கனத்தை பற்றி தனி அதிகாரம் எழுதவில்லை. இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேலுடைய குரல் கேட்கலாம். All that I have read about the laboratory which you see today, enshrined in such magnificent buildings, set in such picturesque surroundings, indicates that while it is no answer to the spiritualist doubts. இப்போ கவிஞர், நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளையுடைய குரல். நான் மகாத்மா காந்தி அவருடைய இயக்கத்தை ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு நான் அவரோடு போராட்டங்களில் கலந்திருக்கின்றேன். அந்த காலத்தில் விவித் பாரதி எல்லாம் ரொம்ப பாப்புலரான நிகழ்ச்சி, விரும்பி கேட்டவை. அதில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், இன்று நமது இந்திய துணைக்கண்டத்தின் சுதந்திர திருநாள். இந்திய துணைக்கண்டம் விடுதலை பெற்று 24 ஆண்டுகளாகின்றது. சிறப்பு தேன்கண்டம்னு ஒரு நிகழ்ச்சி. நம்ம எம்ஜிஆரை சொல்லும்போது எல்லார் மனசுலேயும் நினைவில் இருக்க சிவாஜி கணேசன். அவர் கூட சிறப்பு தேன்கண்டம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிறாரு. அவருடைய குரலை இப்போ கேட்கலாம். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக கலையுலகின் விளக்கொளியில் நிலைத்து நீடித்து நின்று கொண்டிருக்கும் 62 வயது இளைஞன்தான் உங்கள் சிவாஜி. இப்படி நம்ம சென்னை வானொலி ஆவண காப்பகத்தில் மிக அரிய பொக்கிஷங்கள், பல நம்பிக்கைகள், பல ஆராய்ச்சிகள், எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைத்து அந்த அறைக்குள்ள நாங்கள் ஒலிப்பதிவு பண்ணியிருக்கிறோம். இதையெல்லாம் நம்ம மக்களுக்கும் இனிவரும் தலைமுறைக்கும் நல்ல விதமாக நிச்சயமாக அது பயன்படும். அவங்களை எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணி ஒரு உலகளாவிய அளவில்
ஒரு இந்தியாவை உன்னத நிலைக்கு கொண்டு போகக்கூடிய மனநிலையை நம்முடைய ஒவ்வொரு ஒலிபரப்பும் கொடுக்கும் என்பது நமது நம்பிக்கை. திஸ் இஸ் ஆல் இண்டியா ரேடியோ லைப்ரரி, சென்னை லைப்ரரி. இங்கே வந்து கிட்டத்தட்ட 35,000 டேப்பு, 3 டைப் ஆஃப் டேப் இருக்குது. 10 இன்ச்சு, 7 இன்ச்சு, 5 இன்ச்சு. 10 இன்ச்சுங்கிறது 60 நிமிஷம் ஓடும், 7 இன்ச்சுங்கிறது 1 ஹவர், 5 இன்ச்சுங்கிறது 15 நிமிஷம். அந்த காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் அதில் தான் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் டிஜிட்டைஸுக்கு வந்தா இருக்குது. ஆயிரத்தி 1957ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியன்று மக்கள் ரசனைக்கேற்ற சினிமா பாடல்களை ஒலிபரப்புவதற்கு என்றே விவித பாரதி சேவை துவக்கப்பட்டது. பண்பலை எனப்படும் FM ஒலிபரப்பு சேவை 1977ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதியன்று துவங்கப்பட்டது. 1984ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதியன்று முதல் உள்ளூர் ஒலிபரப்பு நிலையம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் துவங்கப்பட்டது. ஒரு நிகழ்ச்சி தயாராவதற்கு, அது உங்களிடம் வந்து சேருவதற்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய என்ஜினியர்ஸ் என்று சொல்லக்கூடிய டெக்னிக்கல் மெம்பர்ஸ், அவங்க தான் அதை இயக்குவாங்க. அண்ட் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ரொம்ப முதுகெலும்பு மாதிரி. ஆனால் இவங்க 2 பேர் இருந்தாலும் கடைசியாக நேயர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு பிரிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்மளுடைய அறிவிப்பாளர்கள் பிரிவு. ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உண்மையான மதச்சார்பின்மையும் சமூக நீதியும் முழுமையான இந்தியாவை உருவாக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவாவில் இன்று நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் கீழ் 1330 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வு கோவாவில் எப்பொழுதும் இருப்பதாக கூறினார். பிரதமரின் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மிகவும் பின்தங்கியுள்ள பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவதாக மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று ஆந்திர பிரதேசம், ஒடிஷா மாநிலங்களில் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் பட்டியலில் மேலும் பல பிரிவினரை சேர்ப்பதற்கான திருத்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் பேசிய அவர், பழங்குடியின மக்கள் தொகை குறைந்து வரும் மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாவட்டச் செய்திகள். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி, பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை ஆகிய 3 தாலுகாவில் உள்ள 6266 பயனாளிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆர் காந்தி பட்டாக்களை இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற 245 ரன் என்ற இலக்கை தென்னாப்பிரிக்கா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. ஒரே ஒரு போஸ்ட் கார்டு யார்கிட்ட இருந்தாவது வந்து ஃபீட்பேக்கில் வந்ததுன்னா, அவங்க 1000 லிசனர்ஸ்க்கு ஈக்குவல் ஒரு போஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு ஃபோன் கால், நிறைய ஃபோன் கால்ஸில் தான் நம்மளுக்கு வந்து நிகழ்ச்சிகளை பற்றிய ஃபீட்பேக்கெல்லாம் வருது. ஒரு ஃபோன் கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு ஈக்குவலான ஒரு ஃபீட்பேக்காக நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுறோம். இந்த மாதிரி போஸ்ட் கார்ட்ஸ் நம்ம யங்கர் ஜெனரேஷன்ஸில் யாராவது பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் இப்போ கூட எங்கள் விவித் பாரதி சேனலுக்கு நேயர் விருப்பம் இல்லைன்னா உங்கள் விருப்பம்ங்கிற லிசனர்ஸ் சாய்ஸ் இதில் வந்து நிறையா லெட்டர்ஸ் இப்பயுமே வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அந்தளவுக்கு லெட்டர்ஸ் வந்துட்டுருக்கு. அவங்களோட சாய்ஸ் பழைய பாட்டிலேருந்து புது பாட்டு வரைக்கும் விரும்பி இன்றைக்குமே எல்லா ஊர்கள்லேருந்துமே இந்த மாதிரி கடிதங்கள் வருது. இது வந்து எல்பி ரெக்கார்ட்ஸு. இதில் வந்து நிறையா ஃபிலிம் சாங்ஸ் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து நிறையா இந்த 1980s வந்து ரொம்ப பாப்புலராக 90ஸ்லலாம் அந்த படங்கள் வந்து இதில் தான் இருக்குது. இதில் ஈச்சில் 3 பாட்டு இருக்கும் ஒரு சைடில் கிட்டத்தட்ட. இதோட பேர் வந்து இபி. இது இன்னுமே கொஞ்சம் முன்னாடி ஒரு 80s பிகினிங் 75, 70s அந்த ரேஞ்சில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல் இண்டியா ரேடியோ மோட்டோவே பகுஜன ஹிதாய பகுஜன சுகாய.
வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பகுதி மட்டுமே. மற்றபடி மக்களுக்கு சேவை பண்ணுறது, மக்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது தான் முக்கியமான ஒரு நோக்கத்தோட ஆல் இண்டியா ரேடியோவில் நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுறோம். இது வந்து ஒரு பொது சேவை நிறுவனன்றதுனால வந்து அகில இந்திய வானொலி நிலையம் வந்து தரமான அறிவியல் தகவல்களை அந்த துறையில் விற்பனர்களாக இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளை அவர்களோட வெவ்வேறு தலைப்புகளில் நாங்கள் வந்து பேட்டிலாம் எடுத்திருக்கோம். அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்பவும் நேயர்களால் பெரிதும் வரவேற்கப்பட்ட நிகழ்ச்சி. அதில் ஒரு நேயர் வந்து குறிப்பாக விழுப்புரமோ இல்லை காஞ்சிபுரமோ நினைக்கிறேன், அங்கேருந்து ஒரு நேயர் வந்திருந்தார். நான் சொன்ன தகவல்களெல்லாம் வந்து ஒரு தாளில் எழுதி அது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஒரு புத்தகம் வெளியிடுற அளவுக்கு அது கொண்டு வந்து காமிச்சு, சார் இது நீங்கள் இந்த புத்தகமாக வெளியிடலான்னு எனக்கு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நிகழ்ச்சிகளை முக்கியமாக நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் இப்போது கிராம சுகாதார நிலையங்களுக்கு சென்று ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த ஹாஸ்பிட்டல்லிருந்து நம்ம அந்த செவிலியர்கள் பயன்பெற்ற அந்த பயனாளிகள் இவர்கள் எல்லாம் நேர்காணல் கண்டு அதை ஒளிபரப்பிய போது அவர்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த என்விரான்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம், சுற்றுச்சூழலை காப்போம் அப்படிங்கிறது. அது ஒரு வருடம் வளம் தரும் வனம் அப்படிங்கிறது வனத்துறையோடு இணைந்து ஒரு நிகழ்ச்சியை செஞ்சோம். அது மரங்கள் எப்படி வந்து வளர்க்கணும், அது யாராருக்கு இப்போது விவசாயத்தில் சார்ந்தவங்களுக்கும் விவசாய நிலங்கள்லேயும் மரங்கள் எப்படி அதை வந்து வளர்க்கணும், அதற்கான திட்டங்கள் என்ன அப்படின்ட்டுலாம் சொல்லும்போது அந்த விவசாயிகளுக்கு மரம் வளர்ப்பும் அதேபோல் அந்த இயற்கையோடு இயைந்து அவர்கள் வேளாண்மையை செய்வதற்கு மிகுந்த ஏதுவாக இருந்தது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இந்த மழை காலங்கள்லேயும் அதே மாதிரி சுனாமி போன்ற ஒரு இந்த பெரும் கஷ்டகாலங்கள்லையுமே மக்களுக்கு போய் விஷயங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல ரேடியோனுடைய பங்கு ரொம்ப ஜாஸ்தி. வானொலி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து உதவியாக இருந்திருக்கு. ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு வந்தோன்னா முதல்ல நிற்கிறது வானொலி தான். என்னோடய லைஃப்பில் கூட நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அப்படி மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சுனாமி தான். எங்களுக்கு வந்து இந்த பண்ணையில் ஒளிபரப்பு பண்ணுற அறை இருக்குது. அங்கேருந்து பார்த்தா கடல் தெரியும். ஸோ கிடுகிடுன்னு முதல் மாடி போயிட்டு அங்கேருந்து எட்டி பார்த்தேன் ஜன்னலில். அந்த காட்சி எனக்கு வந்து என்றைக்குமே மறக்காது. கடல் எங்கே இருக்குன்னே தெரியல, எல்லா இடத்துலையும் சுற்றி வெறும் தண்ணி தான் இருந்தது. ஐஜி ஆஃபீஸ்லேயும் சரி, எங்கள் ஆஃபீஸ் வளாகத்துலேயும் சரி, எல்லா இடத்துலையும் தண்ணி, ஒரு ஷீட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இருந்தது. பெரிய அலைக்கு வந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் திடீர்னு வந்து உஷ்ன்னு ஒரு சத்தம் கேட்டது. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக எங்கேயும் தண்ணி இருந்தது. அடுத்து ஒரு கொஞ்ச நேரம் திரும்பவும் ஒரு உஷ்ன்னு சத்தம் கேட்டது. தண்ணி எல்லாமே உள்ளே போச்சு. NIOTலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. அந்த டைரக்டர் வந்து பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரின்ட்டு அவர் கூட ஒரு பாட்டை போட்டு அவர்கிட்ட என்னன்னு கேட்டேன். தம்பி, இது போல் வந்து நிறைய தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களே, உங்களுக்கு எதாவது விவரம் தெரியுமா, எனக்கு அதை பற்றி அப்டேட் இருக்குது, நான் சொல்லலாமா அப்படின்ட்டு. ஸோ அதை கேட்டப்போ அவர் சொன்னார், இவ்வளோ தண்ணி வந்ததுன்னு சொல்கிறீங்களே, அப்போது உங்களுக்கு வந்து என்ன அது அப்படின்னு புரிஞ்சுதா அப்படின்னாரு. இல்லை சார், புரியல அப்படின்னு. இதுதாங்க சுனாமி, கடல் கோள் அப்படின்னார் அவர். ஸோ வார்த்தையும் புதுசு, அந்த ஃபினாமினனும் புதுசு. மக்களுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பேரழிவு ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னது அகில இந்திய வானொலி, அகில இந்திய வானொலி நிலையம், சென்னை. வணக்கம் நேயர்களே. வானொலி அப்படிங்கிறது ஒரு எளிய மனிதனுடைய ஒரு எளிமையான ஒரு சாதனம். இந்த சாதனம் வந்து 1930கள் வாக்கில் நம்ம இந்தியாவில் ஒரு தனியார் ஒலிபரப்பு இந்த மாதிரியெல்லாம் ஆரம்பித்து அப்புறமா அரசு சார்ந்த ஒரு ஒலிபரப்பு நிலையமாக மாறி இப்போ கிட்டத்தட்ட நாம் ஒரு 80 ஆண்டுகள் 90 ஆண்டுகள் அப்படி நோக்கி பயணிக்கிறோம். 90 ஆண்டுகளை தாண்டி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த எளிய மனிதனுடைய இந்த சாதனம் இது வந்து யார் கைத்தல நெல்லிக்கனி அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாராலேயும் வந்து ரொம்ப எளிமையாக பயன்படுத்தக்கூடியது, அதிக செலவில்லாதது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா FM மோட்லேயே உங்களுக்கு வந்து காரில் நிறையா இருக்குது, மீடியம் வேவ் மோட்லேயும் வந்தாச்சு. ஸோ அப்போ எல்லா நூக் அண்ட் கார்னர்னு சொல்லக்கூடிய அங்கிங்கனாதபடி அனைத்து இடங்கள்லையும் மிக எளிமையாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தகவல்களையும் சரி கேளிக்கையும் சரி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகம், ஒரு சாதனம் வானொலி. இதைத்தான் மனதின் குரலில் மட்டுமில்லை, வேறு பல இடங்கள்லையும் மனதின் குரலுடைய நாயகனான பாரத பிரதமர், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
அவர்கள் வந்து இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய கடந்த காலத்தில் அவர் வந்து ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய பிரச்சாரகராக இருந்த பொழுது எப்படி உத்தராகண்ட் அந்த இமயமலையுடைய ஒரு தொலைவான ஒரு கிராமத்தில் அவர் பயணிக்கிற போது அங்கே இருக்கிற ஒரு தேநீர் கடையில் அவர் உட்கார்ந்து அமரும் பொழுது அங்கே தேநீர் பருகும் அந்த வேளையில் அப்போ அவருக்கு அங்கே வானொலி ஒலிச்சு தான். அப்போ தான் எங்கே யாருமே இல்லாத ஒரு இடத்துல யாருக்காகடா டீ ஆற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு வசனம் கூட நம்ம கேள்விப்படுவோம். அந்த மாதிரியான ஒரு தொலைவான ஒரு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தேநீர் கடையில் கூட இந்த வானொலியோட ஒரு குரல் ஒலிச்சுது அப்படின்ற போது வானொலியுடைய வீச்சு அப்போ தான் உணர்ந்ததாக அவரே வந்து மக்களோடு அவர் பகிர்ந்துக்கிட்டார். அதனுடைய பிரதிபலிப்பு தான் மனதின் குரல் மன் கி பாத் அப்படிங்கிறதாக அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு அவர் ஆட்சிக்கு வந்த ஒரு 4-5 மாதங்களில் இதை துவக்கினார். இது வந்து ஒரு ரொம்ப வெற்றிகரமான ஒரு பயணம். என்ன இருக்குது இந்த பயணத்தில்? இதனால் வானொலிக்கு அடைந்த ஒரு பெரிய ஆதாயம்னு பார்த்தோன்னா, வானொலிங்கிற ஒரு உண்மையாக சொல்லணும்னா அது மங்கி வரக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருந்ததை அதை ஒரு பிரகாசமான ஒரு எழு ஞாயிறாக அதை மாற்றியது இந்த மனதின் குரல். இன்றைக்கி வந்து டாப் ப்ரோக்ராம் ஆஃப் ரேடியோ அப்படின்னு சொன்னால் அது தமிழுடைய மனதின் குரல். மன் கி பாத் பாரத தேசம் முழுக்க மன் கி பாத் வந்து ஒரு மிக பாப்புலரான ஒரு இது. எளிய மக்கள் எளிய சாதனத்தின் வழியாக அவர்களுக்கு ஒரு மேடை அமைத்து கொடுக்குறார். மகாத்மா காந்தி வானொலியை சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கார். ஐ see the miraculous power of God in it அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து அவருடைய உரை ஆல் இண்டியா ரேடியோ டெல்லியில் அவர் முதலியாக ஸ்டூடியோஸை விசிட் பண்ணி அவர் ஆற்றிய உரையிலிருந்து அந்த ஒரு வார்த்தை, இதுக்கு மேலே நம்ம ரேடியோக்கு என்ன பெருமை வேணும்? இது வந்து பார்ட்டிசிபேட்டரி மீடியம் அப்படின்னு சொல்கிறோன்னா இது வந்து ஒன் வே மாதிரி இல்லை, 2 வே. ஏன்னா வந்து நம்ம ஒளிபரப்பு செய்கிறோம், அதோடு நிறுத்துறதில்லை, உங்களுடைய பங்கேற்பு தான் இதில் நிறைய இருக்கும். இப்போ காலம் மாற்றத்தில் இப்போ வந்து நிறைய நம்ம ட்ராவலிங்கில் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டோம். காரில் ட்ரைவ் பண்ணும்போதோ நம்ம வானொலி கேட்டுட்டு இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. கார் ரேடியோஸ்லேயும் நம்ம எல்லா சேனல்ஸும் டியூன் பண்ணி கேட்டுட்ருக்கோம். இன்னொரு ஸ்டெப் போகும்போது இணையத்தின் மூலமாகவே நம்ம வந்து வானொலியை கேட்குறதுக்கான ஒரு நல்ல தொழில்நுட்பம் நம்ம கைக்கு வந்திருக்கு. இப்போ வந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்தப்புறம் வந்து இட் இஸ் ரீச்சிங் வேர்ல்டு வைட். முக்கியமான நிகழ்ச்சிகளை நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் வீடியோவாகவே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரத்த தானம் தேவைப்படணுன்னா நிறைய பேர் இங்கே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி காணாமல் போனவரை பற்றிய அறிவிப்பு இதெல்லாம் கூட வந்து நாங்கள் பண்ணி நிறைய காணாமல் போனவங்களை வந்து திரும்பி அவங்க குடும்பத்தோடு நாங்கள் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி மக்களுடைய சேவையில் ஆல் இண்டியா ரேடியோ எப்போவுமே ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நாடு சுதந்திரம் பெற்றபோது டெல்லி, பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ், திருச்சிராப்பள்ளி மற்றும் லக்னோ ஆகிய 6 இடங்களில் மட்டுமே இருந்தது ஆல் இண்டியா ரேடியோ. அப்போது இந்திய நிலப்பரப்பில் 2.5% மக்கள் தொகையில் 11% மட்டுமே இந்த ஒலிபரப்பு சென்றடைந்தது. இன்று நாடு முழுவதும் சென்றடைகிறது ஆல் இண்டியா ரேடியோவின் ஒலிபரப்பு சேவை. சுருக்கமாகச் சொன்னால் இந்திய ஒலிபரப்புத் துறையின் ஜாம்பவானாக திகழ்கிறது ஆல் இண்டியா ரேடியோ.